Sampradaya Anushtana Rakshanabhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. எப்படி வந்து பெருமாள் உட்காந்துக்க நானா பேசணும் என் ஆச்சாரியனுக்குள்ள இருந்து பேச வைக்கிறான்னு சொல்றது ஒரு பூரிப்பு இல்லையா? ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வியாக்கியானத்தின் மேன்மை இல்லையா? ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வியாக்கியானத்தின் வைசிஷ்டியம் இல்லையா? அதை சொல்ல வேண்டாமா? அதை காண்பிக்க வேணாமா? ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாட்டனானி பகிரந்தருபப்ளவானாம் பத்யானி கோரபவ சஞ்சர பீடிதானாம் ஹிருத்யானி பாந்தி யதிராஜமுனேஹே வச்சாம்சீன்னு இருக்க வேண்டாமோ? ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்தி வைசிஷ்டியம்னு காண்பிக்கிறது தேசிகன். தேசிகர் ஒரு பூரிப்பு. 12 கொஸ்டின்ஸ் போடுவாங்க, 12 கேள்விகள் கேட்பார். எதுக்காக அப்படின்னா இந்த கர்மயோகத்தை பெருமாள் ஏற்கனவே உபதேசம் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே அந்த கேள்வியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன? நத்வேவாகம் ஜாதுனாசம்னா தான் சிறகாலஸ்தாயி. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ராமத்தில் விஸ்வம் விஷ்ணுர் வஷக்காரா பூத பவ்ய பவத் பிரபு என்பதான ஒரு திருநாமம். பூத பவ்ய பவத் பிரபுன்னு அர்த்தம் பூத காலத்திலையும் பவிஷ்ய காலத்திலையும் வர்த்தமான காலத்திலையும் ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் 3 காலத்திலையும் இவனே பிரபு என்பது சங்கர பகவத்பாதருடைய வியாக்கியானம். சுவாமி பராசரப்பட்டர் என்ன சொன்னார்? பூத பவ்ய பவத் பிரபுன்னு சொன்னால் திரிகாலேஷு வர்த்தமானானாம் பிரபுன்னு சாதிச்சு. அதாவது பூத காலத்தில் இருந்தவர்களுக்கும் இவன் தான் பிரபு, வர்த்தமான காலம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வாழ்க்கை இவன் தான் பிரபு, ஃபியூச்சரில் இனி வரக்கூடிய வாழ்க்கை இவன் தான் பிரபு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அப்போ அந்த கேள்வி, இந்த 12 கேள்வி சொன்னல 4ஆம் அத்தியாயத்தில், நீயும் நானும் அத்தான் அம்மாஞ்சி என்ன உனக்கு எனக்கும் 1.5 வயசு 2 வயசு வித்தியாசமாக இருக்கும், நீ போய் விவஸ்வானுக்கு இதை சொன்னியா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகமா? அது ஒரு கேள்வி. எப்படி நம்புறது? இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் 4வது அத்தியாயத்தில், 3வது அத்தியாயம் கர்மயோகம், 4வது அத்தியாயத்திலும் பெருமாள் இந்த கர்மயோகத்தை விவஸ்வானுக்கு உபதேசம் பண்ணினார். இந்த கர்மயோகத்தை நான் விவஸ்வானுக்கு உபதேசம் பண்ணினேன். உடனே அர்ஜுனன் கேள்வியை தேசிகன் எடுத்த, என்ன யாது கதை அடிக்கிற? ஏன்னா அவரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதா கதமேதத் நிஜானியாம் தொமாதோ புரோக்தவானி இது. இதான் கேள்வி, அர்ஜுனன் கேட்குற கேள்வி 4ஆம் அத்தியாயத்தில். நீ இப்போ நீ நானும் அத்தான் அம்மாஞ்சி அவரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதா, அந்த சூரியன் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தால் சோலார் டைனஸ்டின்றது, சோலார்ன்றது எப்போ இருந்தது? கதமேதத் நிஜானியா தொமாதோ புரோக்தவானிதி. இது எப்படி சார் நாங்கள் ஒத்துக்க முடியும்? நீ அவனுக்கு உபதேசம் பண்ணேன்னு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டால் இருக்கோம். அந்த கேள்வி எடுத்த அப்போ அர்ஜுனன் என்ன மீனிங்கில் கேட்குறான், என்ன மூடில் கேட்குறான்? அப்போ பெருமாள் அவதாரம் பண்ணேன்னு எடுத்துகிட்டு இருக்கானா, அவதாரத்துக்கு லாய் கல்யாணம் செஞ்சானா, அத்தாரம் மாஞ்சின்ற லெவல்லையே கேட்டுட்டு இருக்கானான்னு அங்கே ஒரு கேள்வி. அப்புறம் அதுக்கு பதிலாக இருக்கு. இப்போ நத்வேவாகம்னு ஆரம்பித்ததுடைய விசேஷம் என்ன? நத்வேவாகம் ஜாதுநாசம்னு ஆரம்பித்ததுடைய விசேஷம் என்னன்னா, தாம் பர்மனண்ட், எல்லாருக்கும் சுவாமி, பூத பவ்ய பவத் பிரபு. அர்ஜுனனை நம்ப வைக்கணும், ஆத்மா அழியாதுன்னு நம்ப வைக்கணும். எதுக்கு எதை எக்ஸாம்பிள் கொடுக்கறது? இந்த சூரியன் இருக்கான் இல்லையோ, சித்திர மாசத்தில் எப்படி பிரகாசிப்பான் தெரியுமா? சூரியன் சித்திர மாசத்தில் அவன் எப்படி பிரகாசிப்பான்னா, நம்ம பாத்தில் கார்த்திகை ராத்திரி அகல் விளக்கு ஏற்றி வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி பிரகாசிப்பான். திருஷ்டாந்தம் எங்கேனா ஒட்டுமா? எக்ஸாம்பிள் எங்கேனா ஒட்டுமா? தேசிகன் சாதித்த பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதேன்னு தேவப்பெருமாள் ஆவிர் பவித்தார். பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணார், அந்த அஸ்வமேத யாகத்தில் தேவப்பெருமாள் ஆவிர் பவித்தார். அப்போ கோட்டி சூரிய சமப்பிரபனாக அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரிய கோட்டி சமப்பிரபம் அப்படின்னு பெருமாள் ஆவிர் பவித்தார். எப்படிடா இருந்துகிறார்? பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே.
வரதன் ஆவிர்பவித்த பொழுது சூரியன் சூரிய ஒளியில் ஏற்றப்பட்ட அகல் விளக்கு போல ஆனான். நல்ல மத்தியான சூரியன் பளிச்சுன்னு உச்சியில் இருக்கான், பச்சேன சரதசரம் தலைக்கு மேல இருக்கான். இவர் ஒரு அகல் விளக்கு கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சு இந்த எளிய மல்லேஸ்வரம் முழுக்க இந்த விளக்கு தான் பிரகாசிக்கிறது. நீ 10,000 வாட்ஸ் லைட்டு போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அந்த லைட்டு கிடையாது. 10,000 வாட்ஸ் லைட்டு போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அது பிரகாசிக்குமோ? அப்ப சாதாரண ஒரு தீபம் பிரகாசிக்குமோ? தேவப்பெருமாளுடைய சூரிய பிரகாசம் இருந்தது. அந்த சூரிய பிரகாசத்திற்கு முன்பாக இந்த சூரியன் பகல் விளக்கு மாதிரி ஆயிட்டான். அப்ப எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும் தெரியுமோ இல்லையோ? அந்த கம்பேரிசன் கேட்கிறவனுக்கு மனசுல புரியுற மாதிரி இருக்கணும். இப்ப ஆத்மாவுடைய நித்தியத்துவத்தை பெருமாள் சொல்லணும். ஆத்மானது அழியாது, என்ன பண்ணாலும் ஆத்மா அழியாது, என்ன பண்ணாலும் ஆத்மாவை அழிக்க முடியாது. அந்த ஆத்மாவுடைய நித்தியத்துவத்தை பெருமாள் ஸ்தாபிக்கணும்னா என்ன எக்ஸாம்பிள் எடுப்பான்? ராமராவணையோகோ யுத்தம், ராமராவணையோகோ இவர். சுவாமி, ராமராவண யுத்தம் நடந்தது, அது எப்படி நடந்தது? ராமராவண யுத்தம் மாதிரி நடந்தது. வேற என்ன அதுக்கு கம்பாரிசன் பண்ண முடியும் இல்லையா? ஒருத்தர் சொன்னா ராவணன் மட்டும் இல்லைன்னா ராமனுடைய பெருமை தெரிஞ்சிருக்குமா? அட ராவணா, இப்படி கூட யோசிப்பாளா? இப்படி கூட ஒரு விபரீதமான யோசனை வருவா லோகத்துல? ராவணனால ராவனுடைய பிரபாவமா? ஓன் வஸ்பின்சாம் பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். இதெல்லாம் எந்த கோஷ்டியில போய் சேர்க்கறதுலே தெரியல. சுவாமி, ராவணன் மட்டும் இல்லைன்னா ராமனுக்கு பிரபாவமே இருந்திருக்காது இல்லை, அது தெரிஞ்சிருக்காது இல்லை. என்ன அநியாயம்! இப்ப பெருமாள் அப்பப்போ இத்தனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது எவனா ராட்சசனையும் அசுரனையும் டிபெண்ட் பண்ணிருக்கணும். எப்படி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ? இந்த வரலாம் வித்தியாசமா யோசிக்கிறதுக்கு. ஆத்மா நித்தியம்னா இங்க 2 ஆத்மா உண்டு. ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா. இப்ப ஜீவாத்மாவை பத்தி தான் விஷயம். ஏன்னா பரமாத்மா ஒன்னே ஒன்று தான், அதை பத்தி விசாரம் இல்லை. அதை பத்தி விசாரம் பண்றது அப்புறம் கூட வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப ஜீவாத்மாக்கள் அநேகங்கள். அர்ஜுனனை பொறுத்தவரையிலும் என்ன கன்ஃபியூஷன்? அவனுடைய தேகத்தில் இருக்கிற ஆத்மானா நித்தியம், இந்த தேகத்தில் இருக்கிற ஆத்மானா அநித்தியம். அப்படி கன்ஃபியூஸ் ஆயிருக்கானா? இல்ல தேகமே ஆத்மா நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிருக்கானா? இல்ல எந்த தேகத்துல ஆத்மா நித்தியம், எந்த தேகத்துல ஆத்மா அப்படின்னு அனித்தியம்னு தெரியாமல் இருக்கானா? இல்ல எல்லா ஆத்மாவும் ஒன்னே ஒண்ணுதான், எல்லா தேகம் மட்டும்தான் வேற நினைச்சிட்டு இருக்கானா? ஏன்னா ஆத்மாக்கள் ஆத்மான்றது ஒண்ணுதான், தேகம்தான் வேறு. அப்படி கூட சொல்லப்படுறது உண்டு, அப்படியே சொல்லப்படுறது உண்டு. தேகங்கள் அநேகம் உண்டு, பட் ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லலாமா? இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்குச்சே, ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி கொடுக்கணும். சில இடங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல ஆன்சரை பட்டு நடிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது நான் என்ன ஒரு வேடிக்கைக்கு சொல்றேன். 18 கீதை முடிஞ்சுது, யுத்தம்லாம் முடிஞ்சுது. ஒரு நாள் கிருஷ்ணன் அப்படியே ஏகாந்தமா அர்ஜுனன் கிட்ட, டே அர்ஜுனா, அன்றைக்கி அந்த 4ஆம் அத்தியாயம் 3ஆவது ஸ்லோகம் ஒன்று சொன்னேன், அது என்னதுண்ணா? 4ஆவது அத்தியாயமா 3ஆவது ஸ்லோகம் என்னது? அதான்டா கீதை. கீதையா? கீதை? ஆமாம். என்னடா கிருஷ்ணா, மறந்து போயிட்டு கிருஷ்ணா. டேய், இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கீதையை சொன்னேன்னு, அதெல்லாம் கிருஷ்ணா நீ இதை தப்பாக நினச்சுட்ட. நீ என்னமோ அத்தியாயம் உபதேசம் பண்ணின, நானும் பொறுத்து பார்த்தேன். சரி, கரிஷே வச்சனம் தவிர யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா கிருஷ்ணா? நீ அடிக்கிற போர் தாங்கல, அதுக்கு இந்த போரே பரவாயில்ல இல்லையா? கிருஷ்ணனுடைய போரா இல்ல சத்ருக்களோட போரா? எங்க 18 அத்தியாயத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது சந்தேகம் கேட்டா அதை 18க்கு 30 எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோன்னு. அப்பா புரியுது, நல்லா புரியுது, நீ சொல்றது எல்லாம் புரியுது. இப்ப என்ன உனக்கு? நான் சண்டை போடல, அவ்வளவுதான். ஓகே சண்டை போடல. சில பேர் பேசச்சு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு வழி தெரியல, இதாக பண்ணணும். ஆமாப்பா, நீ நிறைய சொல்கிற, நிறைய முடிஞ்சிருக்கு, இப்போ நான் என்ன பண்ணணும்? அவ்வளோதான், நான் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை, அது வேடிக்கைக்கு சொன்னேன். பட் பெருமாள் எடுத்தோடனே தன்னை எக்ஸாம்பிளாக காமிக்கிறான்னா
என்ன கான்ஃபிடென்ட்டா பெருமாள் இதை அப்ரோச் பண்றான். கன்ஃபார்ம்டா அர்ஜுனனுக்கு மைண்ட் ப்ளோவிங்கா இதை உபதேசம் பண்ண போறான். இது மூலமா லோகத்திற்கு பரமஹிதமான தத்துவோபதேசம் அவதரிக்க போகிறது என்ற மங்களகரமான சூச்சனையில பெருமாள் காண்பிக்கிறான். நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவன பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். இப்ப நாம் பர்மனன்ட்னு புரிஞ்சுட்டு இருக்கியா இல்லையா? என்ன மாதிரி தான் இவாள்லாம். இங்க இருக்கிறவர்கள் இதற்கு முன்பாக இல்லாமல் இல்லை, இனி இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. சுவாமி இதெல்லாம் குறிமறி அல்ல ஆட்டு மந்த, இதுங்களை தன்னோட சேர்ந்து நான் சர்வே வயம் நான் பெருமாள். யாரு சொல்லுவா? யாரு சொல்லுவா? தன்னை சேர்த்துக்கிறான். அந்த அந்த அச்சேதன பிராயர்களாக இருக்கக்கூடிய ஜீவனோட சேர்த்துட்டு சர்வே வயமத பரம் நான் பெருமாள். அடுத்த தன்னுடைய அவதாரத்தை சேர்த்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறான் சுவாமி. எவ்வளவு பெரிய ஹிடன் மெசேஜ் தெரியுமா அது? நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நராதிபாஹன்னு ஒரு பாடம் உண்டு. நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். அப்ப கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இது எல்லாத்துலேயும் ஜீவாத்ம ஞானமும் வேணும், பரமாத்ம ஞானமும் வேணும். ரொம்ப முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கணும், அவசியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். தேகம் வேறு, ஆத்மா வேறு. நமக்கெல்லாம் புரியாமல் இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கலில் வச்சே தான் நமக்கு பிரச்சனை. ப்ராக்டிஸில் தான் கொண்டு வர முடியல. இன்றைக்கும் நமக்கு தெரியுது தேகம் வேறு ஆத்மா வேறு, நாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நாம் சிரமப்படுறோம். அதுக்கு இன்னும் எவ்வளோ, அதுக்கு தான் கர்மயோகம் பண்ணணும் வருவான். சரி, ஓகே. ஆனால் இந்த ஞானம் மட்டும் போகாது. தேகம் வேறு ஆத்மா வேறுன்றது ஒரே ஒரு ஞானம் மட்டும் போகாது. என்ன? ஞானானந்த மயஸ்து ஆத்மா சேஷோகி பரமாத்மனா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டவன்? ஞானானந்தமய, ஞான ஆனந்த ஸ்வரூபன், அணுஸ்வரூபன். இந்த ஜீவாத்மாண்டவன் அணுமாத்திர ஸ்வரூபன், ஞானானந்த ஸ்வரூபன். ஆனால் சேஷோகி பரமாத்மனா, பரமாத்மாவிற்கு இவன் சேஷபூதன். பரமாத்மாவிற்கு இவன் சேஷபூதன்ற ஞானம் இல்லாமல் கர்மயோகம் செய்தாயேயானால் அந்த கர்மயோகம் வேஸ்ட். சுவாமி தேசிகன் சாதிப்பார், பசுவத பரிசேஷான் பண்டிதோ நாம யஜ்ஞான். அம்மா பாதுகாதேவியே, இந்த கர்மாக்கள் யாருக்கு அர்ப்பணம் என்பது கூட தெரியாமல் ஒருவன் கர்மாக்களை செய்தானேயானால் கேவலம் அவன் பசுமாரணம் முதலான ஹிம்சைகளைத்தான் பண்றானே தவிர்த்து மற்றபடி அவனுடைய கர்மாக்களினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த ஆத்ம தத்துவம் தெரியணும். அப்ப ஜீவாத்ம தத்துவம் தெரியணும்னா பரமாத்ம தத்துவம் தெரியணும் இல்லையோ? பரமாத்ம தத்துவம் தெரியணும், ஜீவாத்ம தத்துவம் தெரியணும். ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும். அர்த்த பஞ்சகம்னு 5 விஷயங்கள் இருக்கு. பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனஹ, பிராப்தியுபாயம் பலம் செய்வ, ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகா. மிக்க இறைநிலை, மெய்யா உயிர்நிலை, தக்க நெறி, தடை. இது திருவாய்மொழி. இந்த 5 விஷயங்கள் தான் எந்த கிரந்தங்கள், நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய எந்த கிரந்தங்கள் எடுத்தாலும், இதிகாச புராணங்கள் எடுத்தாலும், ஸ்ரீமத் ராமாயண மகாபாரதம், ஸ்ரீவிஷ்ணு புராணம் எடுத்தாலும் இந்த 5 விஷயம் சொல்லணும். பிரம்மத்தினுடைய சுரூபம் யாரு? பிராப்யம் பிரம்ம சமஸ்தசேஷி பரமம் பிராப்தாஹமஸ்யோசிதா பிராப்தி தாயதன கிரமாதிகமம பிராப்தா ஸ்வதசூரிவது. பிராப்யம் பிரம்ம, யார் அடையணும்? யார் டெஸ்டினேஷன்? எது நமக்கு சுப்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டா பிரம்மம். எது பிரம்மம்? நாராயண பரம் பிரம்ம. அப்ப பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். நத்வேவாஹம், பெருமாள் தன்னை காமிச்சுக்கிறான். நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ. பிரம்மஸ்வரூபத்துக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? ஜீவாத்மஸ்வரூபம். பிரம்மமான தன்னுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். பரமாத்மா ஏஷ நாராயணா அபஹத பாப்மா
திவ்யா தேவா ஏகோ நாராயணா ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யா தேவா ஏகா நாராயணா. அடுத்தது ஜீவன் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமாம். ஒன்றும் பண்ண முடியாது அவனை ஜீவாத்மா ஜீவஸ்வரூபம். அப்புறம் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஸ்வரூபம். ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியே புத்தியோகே திமாம் சொல்லணும்னா பரமாத்மா. வெறுமை ஞானம் இருந்தால் போறாது. இப்போ நான் சொல்ல போகிறேன், அந்த ஞானத்தோட பண்ணு. என்ன ஞானம்? கர்மாக்கள் பண்ணும் பொழுது இந்த கர்மாக்கள் பகவதர்ப்பணம், பல சங்க கர்த்திருப்ப ராகித்யம்னு பேர். இதில் எனக்கு பலன் கிடையாது. அதனால தான் கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கராச்சன. அது ஏதோ எல்ஐசிக்கு லோகோ நினச்சிட்டு முக்கியமான ஸ்லோகம் சுவாமி. அது ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஹேஷ்டாக் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தெரியுமா? அது இல்லை. கர்மாக்களை பண்ணணும், பலன்ல அபிசந்தி இருக்கக்கூடாது. 2ஆம் அத்தியாயம் 47வது ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கராச்சன மா கர்ம பலஹேது மூஹு மாதே சங்கஸ்த கர்மணி. இந்த ஸ்லோகம் அப்படியே பகவத்கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம டச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதுதான் உயிர், இதுதான் பீஜம், இதுதான் ஆதாரம். இதை வச்சுட்டு தான் பெருமாள் கர்மயோகத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் உபதேசம் பண்ணுறான். 3ஆம் அத்தியாயம் 4ஆம் அத்தியாயம் 5ஆம் அத்தியாயம் 6ஆம் அத்தியாயம் 12வது அத்தியாயத்துடைய கடைசியில் மறுபடியும் 17-18 அத்தியாயங்கள் எல்லாமே இந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் பெருமாள் உபதேசம் பண்ணுறோம். அப்போ நம்ம பலனில் பற்றுதல் இல்லாமல் கர்மாக்கள் பண்ணணும்னா பகவதர்ப்பணம்னு பண்ணணும். நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தப்பான காரியம் என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பெருமாளுக்கு தான் பகவதர்ப்பணம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கராச்சன. இஷ்டத்துக்கு கொட்டேஷன் எடுக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு தப்பு சொல்லக்கூடாது. அது நீ பகவதர்ப்பணமாக பண்ணணும். அந்த பகவதர்ப்பணம் அசாஸ்திரியமாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, சாஸ்திர விகிதமான கர்மாவை ஸ்ரத்தை இல்லாமல் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரத்தில் விதிக்காத கர்மாவை ஸ்ரத்தையுடன் செய்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு 99.9% நாம் என்ன பண்ணுறோம்? சாஸ்திரத்தில் சொல்லாத கர்மாவை ஸ்ரத்தையோட பண்ணிட்டு அதை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் பண்ணிட்டேன் அதனால் அது சரி, நான் பண்ணிட்டேன். சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில் சாதிக்கிறேன். இங்கே பாரு, இது சாஸ்திரம், இது சாஸ்திரம். நீ பண்ணலை, அப்போ நீ என்ன பண்ணணும்? சுவாமி சாஸ்திரம் அப்படி இருக்கு, நான் பண்ணலை, என்னால் பண்ண முடியல சொல்லிட்டு போயிடு. அதை இப்படி பண்ணால் பரவாயில்ல, நீயா இன்டர்பிரட் பண்ணாத. இன்னைக்கு அப்படி தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இப்படி பண்ணால் பரவாயில்ல, அது ஒன்றும் பெருமாள் கோச்சிக்க மாட்டான். யார் சொன்னா? 16, 17, 18 3 அத்தியாயத்தில் பொங்குன்னு பெருமாள் பொங்குறான். ஆசுர சுபாவம்னா என்ன, தெய்வீ சம்பத்னா என்ன, ஆசுரி சம்பத்னா என்ன, சாத்விகி கர்மா என்ன, ராஜசி கர்மா என்ன, தாமசி கர்மா என்ன, பெருமாள் சொல்றான். அங்க கர்மம்னா என்ன, ஞானம்னா என்ன, பலம்னா என்ன, எல்லாத்துக்கும் சாத்விக ராஜச தாமசம், சாத்விக ராஜச தாமசம், சாத்விக ராஜச தாமசம் எல்லாத்தையும் சொல்றான் பெருமாள். வெறும் அப்படி இப்படி உருட்டிட்டு நம்ம பேசிட்டு பகவத்கீதை அப்படின்னு உருட்ட முடியாது நம்மளால. ராமானுஜ பாஷ்யத்துடைய சீக்வன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஸ்ரீபாஷ்யக்காரர் கொடுக்குற இன்ட்ரோ இருக்கு பாருங்க, அவதாரிக்கை, அது ரொம்ப முக்கியம். அது ஒரு பியூட்டிஃபுல். அதுதான் நான் சொன்னேன், ஸ்வாட் எட்ஜ் மாதிரி. அதை அழகாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது நமக்கு என்ஜாய் பண்ணணும். கச்சாம கச்சாரம் போட்டு முன் ஸ்லோகம் பின் ஸ்லோகம் அந்தந்த ஸ்லோகத்தை ஒரு அர்ப்பணையாக ஒன்று வச்சுட்டு இதாக அர்த்தம் அதான் அர்த்தம்னு அங்கே வர வார்த்தை பிரம்மன்னு ஒரு சப்தம் பண்ணால் அந்த பிரம்ம சப்தம் ஆத்மாவை சொல்கிறதா, இல்லை பிரகிருதியை சொல்கிறதா, இல்லை அந்த சப்தம் பிரம்மத்தை சொல்கிறதா, இல்லை ஆகாசத்தை சொல்கிறதா, எத்தனை அர்த்தம் வரும்? கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்ஸ்கிருதத்தில் ஒரு பதம் சைந்தவம்னு ஒரு பதம், சைந்தவம்னு ஒரு பதம். சைந்தவம்னா சிந்துவில் உண்டானது. சிந்துனா சமுத்திரத்துக்கு பேர் இல்லையோ, உப்புக்கு சைந்தவம்னு பேர், குதிரைக்கு சைந்தவம்னு பேர். அந்த காலத்தில் எதில் பிரயாணம் பண்ணுவோம்? நம்மளா குதிரையில் தான் பிரயாணம் பண்ணுவோம். எங்கன்னா வெளியில் போனோம்னா குதிரையில் ஏறி போவோம்.
இப்போ அந்த சைந்தவத்துக்கு சேட்டாக் அப்படின்னு பேர், பஜாஜ் சேட்டாக் அப்படின்னு பேர் இல்லையா? ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கான், சைந்தவமானே அப்படின்னா டக் 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 அப்படின்னு குதிரை கொண்டு நிறுத்தினான்னா, சைந்தவமானே நீ தான் சொன்னீங்கன்னா, ஏய் சாப்பிடுச்சா என்னடா கேட்பேன், சாப்பாட்டில் உப்பு போடல அதனால உப்பு கொண்டு வர சைந்தவமானேன்னு சொல்றேன். அப்படியா, சரி சரின்ட்டான். சரி அவன் சாப்பிட்டுட்டான், சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பணும். இப்போ சைந்தவமானேனா உப்பை கொண்டு வந்து நீட்டினான். எதுக்குடா உப்பை கொண்டு வர, நீ தான் சாப்பிடுச்ச உப்பு கொண்டு சொல்ற. ஏன்டா இப்போ வெளியில போச்சே சைந்தவமானேன்னா குதிரையை தானே கொண்டு வருவா, ஏன் குதிரையில் ஏறி வெளியில் போகணும்? ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் இருக்குன்றதுனால நாம எங்க வேணா அதை யூஸ் பண்ணலாமா, எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாமா? எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கோசம் நான் கன்னடத்தில் உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கலாமா? உங்க கதிதான் என்ன ஆகும்? கொஞ்சமான உங்க பேர்ல பரிதாபப்பட வரமா நான் என்ன? அதுதான் ராமானுஜ பாஷ்யம். பதம் இருக்குன்றதுக்கோசம் அர்த்தம் சொல்லக்கூடாது. அந்த பத அர்த்தாது, பிரகரணாது, லிங்காது, ஔச்சித்யாது, தாத்பரிய நிர்ணயா, ஒரு கான்டெக்ஸ்டை பேஸ் பண்ணி, ஜெண்டரை பேஸ் பண்ணி அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இங்கே ஏன் இந்த பதம் போட்டிருக்கு, இங்கே ஏன் மதுசூதனான பதம் ஏன் போட்டிருக்கு, ரிஷிகேஷான ஏன் பதம் போட்டிருக்கு, தனஞ்சயான்னு ஏன் பதம் போட்டிருக்கு, ராமானுஜர் எடுத்து காண்பிப்பார். உடனே தேசியம் அதை என்ட்ராஸ் பண்ணுவார். பார் பாஷையார் எடுத்து காமிச்சிருக்கார், நீ மிஸ் பண்ணிட்டு போற, இந்த இடத்துல பாஷையார் ரொம்ப மைன்யூட்டாக ஒரு வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கார் அப்படின்னு தேசியம் எடுத்து கொடுப்பார். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். இந்த ஸ்லோகத்திலிருந்து வரிசையா 20 ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம தத்துவத்தை சொல்றாங்க. சர்வே வயமதः பரம். இனி வரக்கூடிய காலத்துல நாம இந்த 12, 13, 14, 15 கீதையினுடைய பரமசாரம், பகவத்கீதையினுடைய பரமசாரம். தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. ஒரு தேகம், நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம், ஒரு குழந்தை, அந்த குழந்தை பாலகனாரா, அப்புறம் யுவாவாரா, அப்புறம் குமரனாரா யுவாவாரா, அதுக்கப்புறம் அவனுக்கு வயசாகி போயிடுது. நான் காணும்னு சொல்லுவாளா யாராவது? நான் காணும் அப்படின்னு வாழலையோ? ஒரு சாதாரண ஜோக்கு தான், பெரிய ஜோக்கு இல்லை. இருந்தாலும் இந்த கான்டெக்ட் அது யூஸ் ஆகும். ஒருத்தர் பெருசாக நல்லா தாடி மாதிரி வச்சிருக்க தீட்சை, முரளி சுவாமி, மூர்த்தி சுவாமி, க்ஷமிக்கணும் ஜென்ரலாக சொல்கிறாங்க சரியா, கரெக்டாக தீட்சையோட சுவாமிலாம் எழுதிக்கிறீங்க. ஒருத்தர் நல்லா பெருசாக தீட்சை வச்சுட்டான், எதுக்கோ அது அவர் காரியம். அவன் ட்ரெயினில் ஏறி படுத்துட்டான். எதில் 4-5 பசங்க வெறும் இருந்துதா, ஒரு நன்னா பொருள்னு தூக்கிந்த நன்னா ஷவரம் பண்ணி விட்டுட்டு, தூக்கத்துலேயே நன்னா ஷவரம் பண்ணி விட்டுட்டு ஒரு ஷவரம் பண்ணிவிட்டான். இவனுக்கு ஒன்றும் தெரியாது. கார்த்தால் எழுந்தான், அவன் ஒரு ஸ்டேஷன் இருந்தது, ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அந்த வாஷ்ரூமில் போய் நன்னா மூஞ்ச கிஞ்சு அலம்பி அப்படி பாட்டு கண்ணாடியில் பார்த்தான். ஐயோ, நான் இறங்குறதுக்கு பதில் வேறு யாரோ இறங்கிட்டா போதுன்னு கேட்டான். ஏன்னா அவன் அப்படி தூக்கியிருக்கான் ராத்திரிக்குள்ளா, மொத்தம் ஷவரம் பண்ணி எடுத்தா ஒன்றுமே அடையாளம் தெரியல. புரியுதா? அவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் என்னை காணோன்னு சொல்லுவாளோ, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாளோ, நான் இல்லைன்னு வாழோ, நான் காணவே அப்படின்னு சொல்லுவாளோ. தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அன்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. நீ எல்லாத்தையும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க, வேற என்ன பண்ணுறது? இது ராமாயணம் பாகவதம் மாதிரி உபன்யாசம் பண்ணே போயிட முடியாது. அட்டகாசமாக ஸ்லோகம் சொல்லிட்டு ஆகார கதை சொல்ல முடியாது. கீதை புரியணும். உடம்புக்கு கீரை நல்லது, உள்ளத்துக்கு கீதை நல்லது. அதை புரிய வைக்கணும். இல்லைனா என்னுடைய கொள்கையை பார்த்துட்டு நான் பவர் பாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போ இதுவரை போட்டதே கிடையாது நான். இப்போ பாருங்க, இந்த தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா இருக்கலையோ, இது ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். கிருஷ்ணன் கீதையை உபதேசம் பண்ணா அர்ஜுனனுக்கு, அர்ஜுனா இந்த பார் சொல்கிறது எல்லாருக்கும் சௌகரியம், எல்லாம் ஈஸி, இருக்கிறதே பெஸ்ட் தெரியுமோ, இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறது தான். அவனுக்கு கஷ்டம் வந்தால் தான் இந்த ப்ராப்ளம் தெரியும்னா. தொட்டதுக்கெல்லாம் டிப்ரெஷன்னு நாம் சொல்கிறோமே, அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். கிருஷ்ணன் சிரிச்சதே சொன்னான், இதை நான் சொல்லலடா, வாசுதேவன் நான்
இதை எங்க அப்பா வசுதேவர் சொல்லியிருக்கார். எங்க எப்பேற்பட்ட கிரைசிஸ் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு வர எங்க அம்மா தேவகிய தேர்ல பிடிச்சி கீழே தள்ளி அவ கூந்தல் அப்படி தூக்கி கத்திய கொண்டு என் மாமன் கிராதகன் கம்சன் வெட்ட வரச்சே எங்க அப்பா தத்துவம் பேசினார். அவர் அங்க 18 ஸ்லோகத்துல சொன்ன தத்துவ விசேஷத்தை இங்க 18 அத்தியாயமா உனக்கு கீதையா எக்ஸ்டென்ஷன் பண்றேன். அது வசுதேவன், இவன் வாசுதேவன் வருவான். என்ன ஸ்டேட்டஸ், என்ன பொசிஷன், என்ன மாதிரி ஒரு விஷயம். மனச அப்படியே மனசாதூயமானேன விஹசன்னிதம் அப்ரவீத், மனசாதூயமானேன விஹசன்னிதம் அப்ரவீத். எங்க அப்பா இதயத்துல ரத்தம் வடிஞ்சது தெரியுமா உனக்கு அர்ஜுனா? ஒரு க்ஷணம் தாமதித்தா கூட மகாபாபி கத்தி அப்படியே கழுத்துல இறக்கிடுவான் எங்க அம்மா கழுத்துல. அப்ப கையை கூப்பிட்டு பேசுற, ஸ்லாகனீய குணைஷூரா பவான் போஜயசஸ்கரா கதம் பகினீம் ஹன்யாம் ஸ்திரியம் உத்வாஹ பர்வணி. வசுதேவருடைய பேச்சு. ஐயா, கொஞ்சம் அவர் ஒரு வார்த்தையை மாத்தி சொன்னா கூட கம்சன் மூட் அவுட் ஆகி கத்தியை கழுத்தில் இறக்கிடும். எங்க அம்மா போயிடுவான். அப்புறம் நான் எங்க வர போறேன்? எங்க அம்மாவே போயிட்டாங்கன்னா என்னுடைய கதை என்ன? ஒன்றும் கிடையாது. ஒரு க்ஷணம் கூட யோசிக்கல, பொறுமையா, அதே சமயத்தில் அவனுடைய ஐ கான்டாக்ட்ஸோட, அதே சமயத்தில் அவன் கத்தியை இறக்காதபடி பார்த்துண்டு நிதானம் தவறாமல் தன் பதட்டத்தை மறைச்சிண்டு தன் மனைவியை காப்பாற்றணுமேன்னு அவளுக்கு ஒரு தைரியத்தை ஊட்டிண்டு இவ்வளவு காரியத்தையும் எங்க அப்பா பண்ணினாரு. அதை விடவா அவனுக்கு இப்ப பெரிய டிப்ரெஷன்? அதை விடவா அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருக்கு? தேகினோஸ்மின் யதாதேஹே கௌமாரம் யௌவனம் ஜரான்னு சொன்னனே, அதுக்கு வசுதேவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். ஒரு இலையில பூச்சி இருக்கும், அந்த பூச்சி அந்த இலையை சாப்பிடும். சாப்பிட்டுட்டே இருக்கச்சு அந்த இலை குறைஞ்சிட்டே வரும். அப்போ அந்த பூச்சிக்கு மறுபடியும் ஆகாரம் தேவைப்படும். அப்போ அந்த பூச்சி என்ன பண்ணும்? புழு அது என்ன பண்ணும்? இந்த இலையில ஒரு காலை வச்சுட்டு அடுத்த இலையை கரெக்டாக நிதானமாக பிடிக்கும். இதை முழுக்க விட்டுடாது. ஏன்னா இதை முழுக்க சாப்பிட்டா அதுக்கு ஆசையம் கிடையாது. அதே சமயத்தில் இதை விட முடியாது. இதை பிடிச்சிட்டு இன்னொன்னுத்த இதையும் பிடிச்சுக்கணும், அதையும் பிடிச்சுக்கணும். அதை பிடிச்சிட்ட பிறகுதான் இதுல தனக்கு இருக்கக்கூடியதான பிடிப்பை விடும். ததா தேகாந்தர பிராப்தி. இதுல இருந்து இன்னொன்னுத்துக்கு போறது யாரு? எங்க அப்பா வசுதேவர் சொல்லிருக்க. இப்ப வாசுதேவன் நான் சொல்றேன், என்னமோ கஷ்டம். என்னடா கஷ்டம் உனக்கெல்லாம்? 6 குழந்தைய எங்க அம்மா கண்ணதிலே பறி கொடுத்தாடா. 6 குழந்தைய எங்க அம்மா கண்ணதிலே பறி கொடுத்தா. 6 குழந்தைய எங்க மாமா கம்சன் தூக்கி போட்டு சட்னி அரைச்சாண்டா, கத்தியை தூக்கி போட்டு வெட்டினாண்டா பச்சை குழந்தைகளை. அதே மாதிரி என் தங்க அவளை கொண்டு போய் வெட்டச்ச காலில் விழுந்து கதறினான். மனசு இலகித்தான் அவனுக்கு. மகாபாபி பண்ணினானே. அப்பெல்லாம் அவள்லாம் தைரியமா இல்லை? அவளை விடவா உலகத்துல யாராவது கஷ்டப்பட்டிருப்பா? தெரிஞ்சு ஒவ்வொரு குழந்தைய பறி கொடுத்தாலே அவளை விடவா உலகத்துல இன்னொருத்தருக்கு துக்கம் வந்துட போறது? உனக்காவது பக்கத்துல இருந்து உபதேசம் பண்ற நான் பகவத்கீதை என் மூலமாகவே சாட்சாத் பகவத்கீதை கேட்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஜெயில இருட்டறையில் அவளை அடைச்சி வச்சிருந்தான். யாரா அவளுக்கு ஆறுதல்? அப்ப எந்த அளவுக்கு அவ பரிபக்குவமா இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு தங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்தை அவ வளர்த்திருக்கணும். அந்த யோசனை யாருக்காவது வருமா? வசுதேவரை நினைச்சு பாரு. வாசுதேவன் நான் சொல்ற கீதை புரியும்னா வருவான். அதை நினைச்சு பாருடா. எதுக்கு எடுத்தாலும் மனசு உடைஞ்சு போயிடுது, எதுக்கு எடுத்தாலும் மூட் அவுட் ஆகிடுது, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி தூக்கி போட்டுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் ஊம்முன்னு உட்காந்துக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அப்ப எதுக்கு இந்த தேகம்? நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிறது இந்த தேகம் இல்லை. கலகலன்னு சிரிச்சு சந்தோஷமா இருந்து நீ என்னை வந்து பூஜை பண்ணி என்னை அர்ச்சித்து என்னை பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணி ஜிக்வே கேத்திய கேசவம் முருகிப்பும் சேதோ பஜஸ்ரீதம்னு எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்காக கொடுத்தா
உட்காந்து சோம்பேறித்தனமா அழுதுட்டு மூக்க சிந்தின உட்காந்துருக்க சேவம் அப்படின்னா பெருமாள். விடியா மூஞ்சி மாதிரி என் மூஞ்சிக்கு நேரம் வந்து எப்போ அழுதுட்டு இருக்காதுட்டான். அழுறதுக்கு எங்கிட்ட வர எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ நல்லது கொடுத்துருக்கேன், அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? அவன் கண்ணப்படாதா?